ரொம்ப நாளாவே வந்து எங்கிட்டயும் சரி, அருண்கிட்டயும் சரி ஏகப்பட்ட பேர் வந்து எப்படி ஃபுட்பால் பிளேயர் ஆகுறது, நாங்க எங்க போய் கத்துக்கணும், ஏது பண்ணணும், எப்படி போய் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்க. உண்மையை சொல்ல போனா அது எங்களுக்கும் தான் தெரியல. இத்தனை நாளா வந்துட்டு நாங்களும் அதை பத்தி தான் கண்டுபிடிக்கணுங்கிற ரொம்ப நாள் ஒரு மண்டையை கசக்கி அது இதுன்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த, ஒரு ஃபார்முலாவை, ஹவு டு பி எ ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. வெல்கம் டு ஃபுட்பால் மன்றம். அருண் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. வி வாண்ட் அ ப்ராப்பர் எபிசோட். இது எவ்வளவு நாளா வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு எபிசோட் பண்ணணும் சார். இந்த சேனல் ஆரம்பிச்சு 2-3 மந்த்ஸ் இருக்கும். பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு பிளானை போட்டு ஏதோ ஒன்று பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு இந்த சேனல் வந்து ஐ தாட் திஸ் இஸ் ஃபைனலி ஒன் கிரேட் எபிசோட் டு லைக் ஹேவ் யூ ஆன் த சேனல். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வி ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் பர்டிகுலர் எபிசோட். பட் முன்னாடியும் நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க இந்த சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் கோயிங். இந்த இதில் வந்துட்டு தேர்ஸ் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் டு ஹவு பீப்புள் பிகம் ஃபுட்பால் பிளேயர்ஸ். இது ஜென்ரலி ஒரு யூரோப்பியன் கான்டினென்ட்டில் வந்து இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக வந்து பீப்புள் வந்து எடுத்துக்கிறாங்க. லைக் ஹவு தே கோ அப் த்ரூ த ரேங்க்ஸ்னு நம்ம வந்து கதையாக கேட்டிருக்கோம். நம்ம வந்து ஃபுட்பால் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு என்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி அருண், நீ பார்த்த ஃபுட்பால் வந்து சரி, நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபுட்பால் வந்து சரி, ஹவ் ஹாஸ் இட் பின் த கேஸ் ஆஃப் ஏ யூரோப்பியன் பிளேயர் கம்மிங் அப் டு பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்? நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆனஸ்ட்லி நான் வந்து இது நம்ம கூட பேசியிருக்கோம் நிறைய தடவை. இருக்கிறதுலே எனக்கு வந்து பிக்கஸ்ட் சேஞ்ச் நான் இவ்வளோ வருஷத்தில் பார்த்ததில் வந்து த ஏஜ் அட் விச் தீஸ் பிளேயர்ஸ் லைக் ஆர் ஏபிள் டு ரெப்ரசன்ட் அ கிளப், லைக் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயராக உள்ளுக்குள்ளே வருது, எப்போ வருதுங்கிறது அந்த ஏஜ் வந்துட்டு பயங்கரமாக ரெடியூஸ் ஆயிருக்கு. அதுதான் நான் பார்த்தது இருக்கிறதுலே பெரிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முன்னே எப்பயுமே வந்து கிளப்புக்கு அந்த 16 இயர்ஸில் இருக்கிறப்போ ஒரு பிளேயர் வரான்னா அவனுக்கு அந்த டைமில் வந்துட்டு அஷூரன்ஸ் கேட்பான், ஓகே எனக்கு ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கீங்க கிளப்பில் அப்படின்னு. அந்த டைமில் வர முடியாத, ஓகே கிளப்புக்கு வந்து என்னால் இப்போ இமீடியட்டாக அவனால் ஆஃபர் பண்ண முடியலன்னா அப்போ தான் நிறைய கிளப்ஸ் போயிட்டு மற்ற கிளப்லேருந்து அகாடமிலேருந்து பிளேயர்ஸை தூக்கிட்டு வருவாங்க. 16 இயர்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். லாஸ்ட் ஒரு முன்னெல்லாம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ ஒரு 16 வயசில் ஒரு பிளேயர் பிரேக் அவுட் ஆகிறான்னா அவன் வந்து ஒரு ஒண்டர் பாய் மாதிரி. லைக் வந்து உனக்கு ஒரு லீகுக்கு ஒரு 3-4 பேர் இருப்பாங்க, நிறைய அந்த ஒரு நம்பர் ஜாஸ்தியாகவே இருக்காது. இப்போது நான் என்ன பார்க்குறேன்னா அந்த 16-year-old ஒண்டர் பாய்ஸுங்கிறத முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் லிஸ்ட்டில் வரும், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஃபியூச்சரில். இப்போது அந்த 16 to 18 ஏஜ் இருக்கு, அந்த ஃபேஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து டெபியூ பண்ணி ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் பிளேயராக ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுறாங்க. அது வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் டியூ டு பிளேயர் சைடில் அவேர்னஸ் ஜாஸ்தியாக, இல்லாட்டி அவங்களுடைய ஸ்கில்ஸில் வந்து அவங்க இன்னும் ஜாஸ்தியாக பேக் பண்ணுறாங்களா, இல்லை ஜென்ரல் இதுவே வந்து அப்படி மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல. அதில் வந்து ப்ராபப்ளி லைக் அந்த கோச்சிங், அந்த அகாடமி ப்ளே பண்ணுற ரோல் வந்து ஒரு பெரிய ரோலாக இருக்கும். ஏன்னா நீ போகிறது வந்து ஒரு அகாடமிலேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 அகாடமி தான் போகிறேன் 16 வயசில். ஃபுல்லி அஷ்யோர்டாக உனக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு கிடையாது. நான் பார்த்த பிளேயர் டெவலப்மெண்ட்டில் எனக்கு வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். இன்னொன்று அகேன் இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுதான்னா கான்க்ரீட்டாக எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா வந்து முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு அவங்களுடைய பாடியை ரொம்ப ஓவராக நல்லாலாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு இது அந்த ட்ரிங்கிங் கல்ச்சர் இருக்கும், ஸ்மோக்கிங் கல்ச்சர் இருக்கும், ஃபுட்டு வந்து ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உன்னுடைய லாஞ்சவிட்டி ஆஸ் அ ஃபுட்பாலர் குறைஞ்சிடுது. இப்போ வந்து அது ரொம்ப ஓவராக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கான்னு சொன்னால் பாரிங் லைக் ஒரு 1 or 2 அவுட்லயர் கேசஸ், ஒரு இப்ராஹிமோவிச்சா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ரொனால்டோ, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிசிக்கலி அவங்கள வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட ஒரு கேசஸ் தவிர்த்து அந்த நம்பரும் கம்மியாக இருக்குது. எனக்கு டைரக்ட் கார்லேஷன் இருக்கா தெரியல. பட் நீ பிளேயர் டெவலப்மெண்ட்டு கேட்டேன்னா நான் பார்த்ததுலேயே பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த 20 இயர்ஸ் நான் பார்த்த ஃபுட்பாலில் இதுதான் நான் மெயினாக சொல்லுவேன். இல்லை நான் நீ வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன்ல, இஸ் இட் டவுன் டு த ஃபேக்ட் தட் தேவ் ஸ்டார்டட் வே டு ஏர்லி? ஏன்னா நம்ம வந்து ஒரு 2021 பிளேயர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கோம். லைக் தே ஆல்வேஸ் ஸ்டே இன் தி அகாடமி டில் 19, 20, 21 தான் தே மேக் தேர் ஃபர்ஸ்ட் ஃபுல் டெபியூ. இப்போ வந்து 16, 17 தே மேக்கிங் தேர் டெபியூஸ். எனக்கு நான் வந்து என் கிளப் லிவர்பூல் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ட்ரெண்ட் ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் அ லாங் டைம். He's been playing for 7-8 years. He's only 25 now. இப்போதான் பிரைம தொடுறாங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் he's already have more than 300 appearances. அதுக்கு மேல அவன் போயிட்டான். ஒரு 300 appearancesனா ஒரு பிளேயர் வந்து ப்ராபபிலி ஒரு 30ல அச்சீவ் பண்ணுவாங்களா?
ஒரு அது வந்து அந்த நீ பிரைம் அடிக்கிற டைம்ல 300 appearance வச்சிருப்ப. அதுதான் யூசுவலா இருக்கும். ஒரு அந்த 28, 27, 29 28 அந்த ரேஞ்ச்ல. அந்த டைம்ல வந்து யூ ப்ராபப்லி ஹிட் 300. 300னா இட்ஸ் க்ளோஸ் டு ஒரு 5 ஃபுல் சீசன் 6 ஃபுல் சீசன்ஸ் ஆஃப் ஃபுட்பால். ஒரு கண்டினியூஸ் 22 அந்த கவரிங் ஆல் காம்படிஷன்ஸ் எடுத்து பார்த்தா. ஆல் ட்ரூ. காம்படிஷன்ஸ். எனக்கு அதுதான் வந்து அதனால தான் சொல்றேன். எனக்கு வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்தாலுமே நம்ம வந்து நியூட்ரிஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ எப்படி டெஸ்டிங் பண்ற, உன் பாடியை வந்து ரிகவரி எப்படி பண்ற, நீ வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ற, ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றங்கிற அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு. பட் ப்ராபப்ளி நீ சொல்ற மாதிரி இந்த 16ல ஸ்டார்ட் பண்றதுனால அந்த 21 to 34 or 35 போயிட்டு இருந்த பாடி இப்போ வந்து ஒரு 31லயே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிது. அது வந்து நம்ம ரூனி கேஸ்ல பார்த்தோம். ஃபேப்ரிகஸ் மாதிரி பிளேயர்லாம் 16ல ஆட ஆரம்பிச்சான். பட் 34ல வந்து ஃபுல்லாவே கம்மியாகி குறையிற மாதிரி பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணும். பட் அகேன் இதெல்லாம் வந்து ஒரு பிளேயர் வந்து உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து டெவலப் ஆகுது. கரெக்டா? அதுக்கு முன்னாடியும் நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். அங்கதான் வந்து லைக் ஒரு அகாடமியோட ரோலுங்கிறது ஒரு ஒரு பெரிய 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 விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து லைக் இது வந்து நம்ம வெங்கர் சொல்லுவார், ஆக்சுவலாக நீ ஒரு பிளேயரை பில்ட் பண்ணுறதுங்கிறது அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வந்து நான் நிறைய இடத்துல படிக்கவும் செஞ்சுருக்கேன். பெர்கேம்பும் சொல்லியிருக்காரு, அவர் புக்கில் சொல்லுவார் அயாக்ஸில் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏஜ் பீரியட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக உனக்கு நோட்டீஸ் பண்ணுறக்கே தெரியல, கிளப்ஸ் ஜென்ரலாக என்ன ரூல் வச்சுருப்பாங்க, அந்த 8-9 இயர்ஸ் போது ஃபஸ்ட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு கேன் வந்துட்டு வாஸ் பிளேயிங் வித் ஆர்சனல் அன்டில் ஹி வாஸ் 8 or 9. அந்த 8-9ல வர பீரியட்ல வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்து அந்த 16 அந்த 14-16 அந்த பீரியட்ஸ்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேயருக்கு உள்ள போறப்போ, ஒரு சின்ன பையனா அவன் உள்ள போறான்னா அவனை வந்துட்டு ஓவரா வந்து டாக்டிக்ஸ் சொல்லக்கூடாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நீ வந்து அவனுக்கு வந்து அந்த கேமை விளையாட, ஒரு சின்ன பையனுக்கு கேமை வந்து விளையாடணுங்கிற ஒரு ஆசை இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வரணும். அது அந்த ஒரு 2 மணி நேரம் நீ ட்ரைனிங் செஷன்ல போற நேரத்துக்கு கொண்டு இருக்கக்கூடாது. நீ வந்து ஒரு வீக்ல இவ்வளவு ட்ரெயின் பண்றேன்னா he should be looking forward to going to the next training session. ஸோ அதான் அதுல சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு வந்து டெக்னிக்கலி நீ என்ன பண்ற, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் கிக் பாஸ், நீ வந்து கிக் பண்ணு, பாலை பாஸ் பண்ணு, உனக்கு கரெக்டா உன்னுடைய டீம்மேட்டுக்கு இந்த டீம்மேட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுவ. ஸோ அதுதானே உனக்கு டெக்னிக்ங்கிறது. நீ எங்கேருந்து வர, உனக்கு பேஸ் லைன்ல இருந்து நான் கரெக்டான ஒரு பாஸ் போடணும், நான் இவனுக்கு பாஸ் பண்ணணும்னா நான் இவனுக்கு எப்படி எல்லாம் பாஸ் பண்ண முடியும். லைக் யூ ஆர் டூயிங் இட் without anyone else around you and you're doing it when there's intervention. So அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் லைனா வைப்பாங்க. ஓகே, நான் இது வந்து வச்சேன்னா என்னுடைய பாஸ், நான் சிம்பிள் பாஸ் ஒன்று போடுறேன், நான் இங்கே போகணும், என்னுடைய சிம்பிள் பாஸ் இவனை ரீச் பண்ணணும். இவனை ரீச் பண்றப்போ கூட 2 பிளேயர் இருக்கான்னா நான் அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி யோசிப்பேன். இது டாக்டிக்ஸ் கிடையாது, இது வந்து இண்டிவிஜுவலா பிளேயர் டெவலப் பண்ற டெக்னிக். அதுதான் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லி கொடுப்பாங்க எப்பயுமே வந்து. ஃபர்ஸ்ட் அது பெர்கம் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும் தோக்கணும் அந்த ஃபீலிங்லாம் வந்து கொண்டே வரக்கூடாது அந்த ஏஜ் வரைக்கும். உனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணும். நீ வந்து விளையாடுறது, இப்படி விளையாடுற, என்னால என்னெல்லாம் பண்ண முடியும், என்னால எப்படியெல்லாம் வந்து விளையாட முடியும், ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டேன்னா அங்கேருந்து எப்படி வெளியே கொண்டு வர முடியும், அந்த ஜாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பையனுக்கு வரணும். அந்த ஜாய் வந்தாதான் அவனுக்குன்னு ஒரு ஓகே ஒரு பிலீஃப் வரும், ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு பேஸ் லைன் மாதிரி ஒன்று டெவலப் ஆகும், அங்கேருந்து மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So that will be like what we call technical improvement இல்ல. Exactly. ஒரு 9ல இருந்து ஒரு 13 வரைக்கும் வந்து நீ சொன்ன மாதிரி I can relate to this. ஏன்னா நான் I think that time I was learning basketball. எனக்கு வந்து எப்படியாச்சும் கேம் ஆடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்குமே தவிர மத்தபடி எனக்கு பெருசா கத்துக்கணுங்கிற ஒரு சைடுல எனக்கு பெருசா ஆர்வம் இருக்காது. பட் வந்து ஆர்வத்தை தாண்டி நம்மளுடைய பிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம் படிக்கிற மாதிரி தானே. நீ உனக்கு அந்த வயசுல வந்து உனக்கு 5ஆம் கிளாஸ் சிலபஸ்னா 5ஆம் கிளாஸ் சிலபஸ் தான் ஏறும். நீ அதுல வந்து நீ அன்லெஸ் யூ ஆர் லைக் ஒரு ஜீனியஸா இல்லாத வரைக்கும் நீ 8ஆம் கிளாஸ் சிலபஸை கொண்டு வந்து 5ஆம் கிளாஸ்ல படிக்க வச்சா ஏறாது. அதுதான் வந்து மெயின் ஃபேக்டரா பாக்குறாங்க அவங்க ஒரு பிளேயர் பில்ட் பண்றப்போ. ஸோ நீ 14 நீ சொன்ன மாதிரி ஒரு 13-14 இயர்ஸ் வரைக்கும் என்ஜாய் த கேம், டெவலப். நீ வந்து உனக்கு பர்சனலா உனக்கு என்ன வருது, உன்னால என்ன பண்ண முடியுது, என்னால எது பண்ண முடியல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அவர் வெங்கர் சூப்பரா சொல்லுவார், உனக்கு இதுவே இல்லைன்னா உன்னால அடுத்த இது பில்டே பண்ண முடியாது. இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கணும். சோ சொல்லிருக்காரு, if you have no technical skill at the age of 14 forget it. இனிமேல் உனக்கு வந்து you don't have to play football, நீ வேற ஏதாச்சும் கரியர் போய் பார்த்துக்கணும். What does he mean by technical skill? நீ சொன்ன மாதிரி just passing. மெயின்லி பாசிங். நீ ஒரு பிளேயர் வந்து ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கணும்னா அது எத்தனை வகையான பாஸ் இருக்கு. அது ஃபுட்பால் இவால்வ் ஆகிற ஸ்டேஜ்ல வந்துட்டு புக்கே எழுதலாம், எத்தனை வகையான பாஸ் பண்றாங்க இப்போ. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஐ சி த செகண்ட் ஸ்டெப் அஸ் ஐக்யூ. இப்போதான் நீ சொன்னேன்,
இன் டர்ம்ஸ் அந்த டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்லயே இல்ல நான் அந்த சொல்ற மாதிரி லைக் நீ பாசிங் ஒரு மிக்ஸ் நான் எப்படி பால ஹோல்ட் பண்றது அது இன்னொரு இம்பார்ட்டன்ட். நீ அந்த அந்த நேரத்துல வந்து உன்ன ஒரு ரெயின்போ ஃபிளிக் பண்ணு, இல்லாட்டி வந்துட்டு நீ வந்து அப்படி சுத்தி விடு, அப்படியெல்லாம் சிம்பிள். உனக்கு என்ன வருது, நீ என்ன பாஸ் பண்ற, பால் எப்படி ஹோல்ட் பண்ற, டஃப்பான சிச்சுவேஷன்ல இருந்து உனக்கு நீ எப்படி யோசிக்கிற டஃப்பான சிச்சுவேஷன் that depends on each position correct so exactly if you decide what you want to become like எந்த ஸ்டேஜ்ல அதை டிசைட் பண்ணலாம் ஐடியலி. அது வந்து லைக் ஆக்சுவலா வந்து மேனேஜருக்கு ஆர் லைக் அந்த அகாடமி மேனேஜருக்கு அங்க ஒரு பெரிய ரோல் வரும். ஏன்னா வந்து உன்னுடைய ஸ்கில் செட் நீ சென்டர் பேக்லயே விளையாடிட்டு இருப்ப இல்ல ஃபுல் பேக்லயே விளையாடிட்டு இருப்ப. பட் ஆனா ஒரு சில நேரத்துல வந்துட்டு உனக்கு இருக்கிற ஸ்கில் செட் என்னங்கிறது உன்னை விட அந்த மேனேஜருக்கு நல்லா தெரியும். உன்னை பாக்குற டைம் அண்ட் அகைன் நம்ம ஸ்டோரிஸ் பாத்துருக்கோம்ல, பிளேயர் ஸ்டார்டிங் as left back becoming midfielders becoming striker ஆரம்பிச்சு டிஃபெண்டர் ஆகிறது. சோ கேரகர் நெவில் அவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க. இப்ப நெவில் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு அந்த இது இல்ல சென்டர் பேக் ஆகிற அளவுக்கு ஹைட் பிசிக் இல்ல, நான் அதுல தான் இருந்தேன். பட் ஆனா எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த பேஸ் என்னுடைய சைஸை நான் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு என்ன ரைட் பேக் மாத்தினாங்க, அதுல என்ன போச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அது வந்துட்டு நீ எவ்வளவு கான்ஃபிடென்ட் does it fall on the academy to like take up this ஒரு significant என்ன சொல்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து like will it not be tough ஒரு பிளேயர்ட்ட போய் தம்பி நீ இங்க செட் ஆக மாட்ட, நீ இங்க தான் செட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு how does this process go? ஒரு அகாடமி மேனேஜருக்கா இருக்கட்டும் இல்ல சிம்பிள் கோச்சா இருக்கட்டும், your small time coach, your on childhood coach மாதிரி இருந்தா like how does that process go? நான் ஒரு கோச்சா இருந்தேன்னா நான் அவனுடைய என்ன பண்றான் லைக் அவன் பிட்ச்ல அவனுடைய பொசிஷன்ல விளையாடுறப்ப என்ன பண்றான் அது லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பொசிஷனுக்கு இதுதான் தேவைன்னு இருக்கும். அதுதான் வந்து நீ வந்து ஓகே நீ ஒரு 4 வருஷமா நீ அகாடமில விளையாடுறேன்னா நீ அதை தான் உன்னை விளையாட சொல்லிருக்காங்க. சோ நீ அந்த பொசிஷன்ல நீ என்ன பண்ணுவேங்கிறது உனக்கு தெரியும், அதை நீ பண்ணிக்கிட்டே இருப்ப. பட் அதை தாண்டி நீ ஏதாவது இது காட்டுறியா இல்ல அதை தாண்டி உன்னுடைய பிசிக்கல் அபிலிட்டி வேற ஏதாச்சும் இருக்கா, உங்ககிட்ட பேஸ் இருக்கா, அந்த பேச வேற ஏதாச்சும் இடத்துல யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது தான் அந்த அகாடமி கோச்சோட வேலை. அகாடமி கோச் அதை பாக்குறப்போ அப்ப அவன் தான் சொல்ல முடியும் ஓகே நீ இங்க இது பண்ற சூப்பரா பண்ற, பட் ஆனா இந்த ஸ்கில்ஸ் எடுத்துட்டு இங்க போட்டோம்னா இன்னொரு பொசிஷன்ல போட்டோம்னா நீ இன்னும் பெட்டரா ஷைன் ஆவ. இது கன்வின்ஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயமா இருக்காது அந்த பாயிண்ட்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப பயங்கரமால யோசிக்க மாட்டாங்க சின்ன பசங்க. ஓகே எனக்கு வந்து அந்த ஈகர்னஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அந்த 14 to 16 அந்த பீரியட்ல 14 தாண்டறப்போ எல்லாருமே வந்து நான் இங்க இருக்கணும். இப்போ நீ ஒரு ஆர்சனல் அகாடமில இருக்க இல்ல ஒரு செல்சி அகாடமில இருக்க ஒரு அயாக்ஸ் அகாடமில இருக்கேன்னா உனக்கு வந்து நான் 16ல எனக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும். அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும் என் மேனேஜரை. ஸோ நான் அந்த நேரத்தில் என்னுடைய பர்சனல் ஸ்கில்லை காட்டுறதை தாண்டி மேனேஜர் என்ன எதிர்பார்க்கறாங்கிறது அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அங்க போறதுக்கும் நான் ரெடியா இருப்பேன் அந்த வயசுல ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் இருப்பேன். ஸோ அதனால வந்துட்டு மேனேஜர் சொல்றத ரொம்ப அப்சர்வ் பண்ணி விளையாடுவாங்க அந்த ஸ்டேஜ்ல. நீ வயசாவ தான் மேனேஜரை கொஸ்டின் பண்ணுவேன் கரெக்டா, நீ வயசாவ தான் எனக்கு ஸ்கில் இருக்கு, நானும் ஃபுட்பால் பார்த்திருக்கேன், நான் 2 மேனேஜர் கீழே விளையாடி இருக்கேன், எனக்கு வந்து இது பண்ண தெரியும். ஆனா அந்த ஏஜ்ல ஸ்பஞ்ச் மாதிரி நின்னு எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்றதுதான் உங்களுடைய வேலை. இந்த இடத்துல அப்சர்வ் பண்றது உன் வேலைங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். வந்து ஹவு த மெயின் டீம் இஸ் டூயிங்கிறது கூட வந்து அந்த ஒரு யங்ஸ்டர் வந்து ஷுட் ஹி டேக் இட் இன் ஹிஸ் மைண்ட். நான் வந்து ஆர்சனல் அகாடமிக்கு போனேன்னா நான் பெட்டரா பண்ணுவேன், நான் வந்து லிவர்பூல் அகாடமிக்கு போனா நான் பெட்டரா ஆவேன், சிட்டி அகாடமிக்கு போனா எனக்கு இன்னும் பெரிய ஃபியூச்சர் இருக்கு as compared to no disrespect to the other small clubs, but you know you have a bigger chance of making it. இல்ல do you feel இந்த கிளப்ஸுக்கு போனா நான் நிறைய கத்துக்கலாம் அந்த கிளப்ஸை ஓட, ஏன்னா அவங்களுடைய மெயின் டீம் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த கிளப்புக்குலாம் போனா they're doing something that the other teams cannot doங்கிறதும் ஒரு மைண்ட்ல ஏத்திக்கணுமா? 16ல நீ போறப்போ உனக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறது ஆப்வியஸா உன்னோட பேரண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ல உனக்கு ஏஜென்ட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். உன்னோட பேரண்ட்ஸ் இல்லாட்டி உன்னோட பிரதரே ப்ராபப்ளி உன்னை மேனேஜ் பண்றவனா இருப்பான். அந்த பாயிண்ட்ல இப்ப நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுதுன்னா நீ எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக்டா நீ ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள போற அதை தான் அவங்க மெயினா பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக்டா போற, எந்த மேனேஜர் கீழே நீ ஏன்னா அந்த 16ல நீ போறப்ப ஃபர்ஸ்ட் டீம் போயிடுற ஆல்ரெடி கரெக்டா. நீ அந்த பாயிண்ட்ல நீ எந்த மேனேஜர் கீழே ஒர்க் பண்ற, அந்த பாயிண்ட்ல வந்து உன்னுடைய அகாடமி மேனேஜருக்கு அவ்வளவு வந்து இதுவா இருக்காது. நீ சொல்ற அந்த அகாடமி வந்து நீ எவ்வளவு என்ன அவங்களுக்கு பெடிகிரி இருக்கு, எவ்வளவு பேரை வெளியே கொண்டு வந்திருக்காங்கிறத விட நான் இப்போ if I'm as 16-year-old and I'm having the chance to work with say for example Arsene Wenger மாதிரி ஒருத்தர் வந்துட்டு என்ன அவருடைய மெயின் விஷயமே வந்துட்டு அவரை எப்படி யங்ஸ்டர்ஸை ஹேண்டில் பண்றதுங்கிறது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல இருக்கிறப்போ உன்னுடைய மெயின் இன்டென்ஷனே வந்துட்டு நான் எப்படி ஃபாஸ்ட் ட்ராக் ஆக முடியும், இவர்கிட்ட என்னால ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு ஃபேக்டர் பிளே பண்ணும்.
பட் இதுக்கு அவுட்லையர்ஸ் நிறைய பேர் நம்ம வந்து இப்போ அப்படி நம்ம யோசிச்சோம்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த கிறிஸ்டல் பேலஸ்ல இதுல இருந்து எவ்வளவு பேர் வராங்க. லைக் நிறைய பேர் வந்து அந்த 8-9ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்சனலோட எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா ஐ திங்க் எஸ்ஏ வாஸ் வித் ஆர்சனல். ஓகே சோ எஸ்ஏ வந்து நான் அந்த 9 இயர்ஸ்ல அந்த மாதிரி ரிலீஸ் ஆயி போனாங்க. இட்ஸ் ஆல்சோ தி அதர் வே ரவுண்ட்ல நான் அங்க போனா எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இங்க இருக்கிறதோட இருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ நீ இப்ப லண்டன்ல இருக்க, நீ ஆர்சனல் அகாடமில இருந்து வெளியே வந்துடுற, இல்லாட்டி எடியன் கேட்டியா செல்சி அகாடமில இருந்தாரு, டெக்லன் ரைஸ் செல்சி அகாடமில இருந்தாரு. இங்க இருந்து நீங்க வெளியே வர்றப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க ரொம்ப தூரம் லண்டன்ல இருந்து நான் மான்செஸ்டர் போகணும்னு எவனையும் யோசிக்க மாட்டோம் அந்த ஏஜ்ல. ரைட்டா? நீ இப்ப வந்து உன்னுடைய ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த ஏஜ்ல உனக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறப்போ நான் வந்து ஓகே லண்டன்லயே என்னால வேற எங்க போக முடியும் தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் வந்து இவன் இங்க ஆர்சனல்ல இருந்து செல்சி வருது, செல்சில இருந்து ஆர்சனல் வருது, பேலஸ்ல இருந்து இங்க போகுது அங்க போகுதுங்கிறது நிறைய நடக்கும். டாட்னம் டு ஆர்சனலே நடக்குதுன்னா எந்த கிளப்ல இருந்து எந்த கிளப்புக்கு வேணா நடக்கலாம் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர். that's very true. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்டா வந்து அண்ட் இந்த பார்ட்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது பியூபர்ட்டி அட்டைன் பண்ற டைம்ல கரெக்ட்டா அந்த growth spurt வர ஆரம்பிக்கும். கரெக்ட்டா இந்த ஃபேஸ்ல தான் வர ஆரம்பிக்கும். சோ இந்த ஃபேஸ்ல உனக்கு வரப்ப தான் இம்பார்ட்டன்ட் இஸ் தட். ஏனா எக்ஸ்ட்ரீம்லி டெக்னிக்கலி இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலி நீ ஒரு ஸ்கில் வளர்த்திக்கிறதுக்காக நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உன் பாடி அதை ஏத்துக்கணும். அத பத்தி நிறைய பேர் நினைச்சுக்கிறது இல்ல. நீ வந்து doing something physically on the ground and doing something mentally is completely different. Mentally உன் பிரெயின் வந்து 10 வயசுல கூட it can grow to its full capacity. நீ 10 வயசுல கூட ஜீனியஸா இருக்கலாம். பட் நீ physical side of things வந்து it's completely different. நீ வந்து ஒன்னு பண்ணணும்னு ட்ரை பண்ணுவ, பட் அது உன் கால் வராது. அது பண்றதுக்காக மைண்ட் கோஆர்டினேட் ஆகணும். எக்ஸாக்ட்லி. அது வந்து எல்லா ஸ்போர்ட்லயும் சொல்லுவாங்கல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்ங்கற மாதிரி இங்க வந்து உன் பிரெயினும் லெக்கும் கோஆர்டினேட் ஆகணும். சோ அது வந்து how slow should a player wait until okay நம்மளுக்கு ரெடி ஆயிட்டோம் நம்புற வரைக்கும் அது எப்போ நடக்கும்? இதுல பாடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணும் உன்னுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜெனட்டிக்ஸ். நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா இது ஜெனட்டிக்கலி ரொம்ப டைவர்ஸா இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடி இருக்காது. அவங்களுடைய டெவலப்மெண்ட்டே பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு 16 இங்க இருக்கிற யூஎஸ் கனடால இருக்கிற 16 வயசு பையனும் நம்ம இந்தியால இருக்கிற 16 வயசு பையனுக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம பசங்க தம் துண்டா இருப்பானுங்க. இங்க இருக்கிறவங்க 16 வயசுல அப்படியே போட்டு ஒரு அரை விட்டானா 2 நாள் சுருண்டு போடுப்பாங்கிற மாதிரி இருப்பான் ஒவ்வொரு பையனும். ஸோ அதுல வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பிளே பண்ணும். அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு உன்னோட நீ சொன்ன மாதிரி என்னுடைய பாடி வந்து இப்படி டெவலப் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீ இப்போ ஒரு 13-14 வயசுல வந்துட்டு ஓகே டெக்னிக் கத்துக்கிற, பாலை இப்படி வச்சுக்கணும் பார்க்குற, அப்படி வச்சுக்கணும் பார்க்குற, பாஸ் பண்ற எல்லாமே ஓகே. பட் உன்னுடைய பாடி வந்து இம்ப்ரூவ் ஆக நீ வளர உன்னால அந்த வயசுல பண்ணினதை அதே அளவுக்கு இந்த வயசுல பண்ண முடியுதா? அது ஒரு பெரிய ஃபேக்டரா வரும். ஏன்னா வந்து உன் பாடி க்ரோ ஆகுது, நீ லிம்ஸ் எல்லாம் வந்து பெருசாகுது, நீ வந்து உன் பாடியை யூஸ் பண்ற விதம், மூவ் பண்ற விதம் எல்லாத்தையுமே வந்து மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அங்கதான் வந்து நீ பில்ட் பண்றதுல ஒரு பெரிய ஃபேக்டரா வரும். அதுதான் வந்து கோச்சிங் வந்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் இது வந்து நான் ஒரு சில இடத்துல படிச்சிருக்கேன். கை ஹாவர்ட்ஸ்க்கு வந்துட்டு அவன் வந்து ஒரு அன்யூஷுவல் க்ரோத் ஸ்பர்ட் இருந்தது அவனுக்கு. 6'1" இருந்து 6'4" அவன் ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த அவன் வந்து எவ்வளவு இது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு ஆஃப்டர் 18-19 அந்த பாயிண்ட்ல அந்த ஒரு 3 இன்ச் டிஃபரன்ஸ் அவனால வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் ஒரு ஆடின பையனுக்கு அவ்வளவு டைம் ஆச்சு. லைக் இட் குட் ஆல்சோ பி 20 அந்த லாஸ்ட் க்ரோத் ஸ்பர்ட். ஒரு சில பேருக்கு வந்து லாஸ்ட் அந்த பாயிண்ட்ல. இன்னொரு முக்கியம் இருக்கிறதுலே என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் நியூட்ரிஷன். I think nowadays வந்து you have all the technology in the world, people letting you know நீ என்ன சாப்பிடணும். பட் அது அகாடமிஸ்ல நடக்குதா? அகாடமிஸ்ல பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயினா பண்ணுவாங்க. ஓகே உனக்கு வந்து இந்த பாயிண்ட்ல இந்த அந்த இவ்வளவு புரோட்டீன் நீ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், கேமுக்கு முன்னாடி இப்படி சாப்பிடணும், கேம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஹைட்ரேட்டட் ஆச்சு. உங்களுக்கு லிவர்பூல் ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணுவீங்க நீங்க. எவ்ரி கேம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 1 வீக் கேப்ல லாக்டிக் ஆசிட் டெஸ்ட், அது எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, அது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பாடியில எவ்வளவு சேஞ்ச் வருது அதெல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு டெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு மெயினா பண்ணுவாங்க. இது ப்ராபப்ளி எங்கெல்லாம் ஃபுட்பாலை இன்னும் ஜாஸ்தி ப்ரொஃபஷனலா ட்ரீட் பண்றாங்களோ அங்க இன்னும் க்ளோஸா ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் இப்போ யூரோப்ல நம்ம பாக்குறோம் பெஸ்ட் அகாடமிஸ்னா இப்போ இங்கிலாந்து, நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி அந்த டாப் 5 டாப் 7ல ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணுவாங்க. பட் இதே அளவுக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல பண்ணுவாங்களான்னா யூரோப்லேயே தெரியாது. இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், ரோஹித் ரமேஷ் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன். ஹி இஸ் ஃபார்மர் ஓனர் ஆஃப் சென்னை சிட்டி எஃப்சி. அவங்க வந்து அந்த ஐஎஸ்எல்ல வந்தப்ப வின் பண்ணாங்க. அவர் வந்து அந்த ப்ராசஸ் சொல்றப்ப சொன்னாரு, நம்ம ஊர்ல வந்துட்டு
யூ பிளே அந்த ஒரு இதோட வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறது நிறைய யோசிக்க மாட்டாங்க. பசங்க யோசிக்க மாட்டாங்க, கோச்சஸ் அந்த அளவுக்கு வந்து இன்ஃபார்ம்டா சொல்ல மாட்டாங்க, நியூட்ரிஷனிஸ்ட்னு ஒரு கான்செப்டே இருக்காது. அண்ட் பேரண்ட்ஸுக்கும் தெரியாது. பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி, ஓகே நம்ம பையன் வந்து விளையாடிட்டு வந்திருக்கான், நம்ம பொண்ணு விளையாடிட்டு வந்திருக்கா, அவளுக்கு வந்து சாப்பாடு தேவை, ஓகே நம்ம சாப்பாடை கொடுத்துருவோம், என்ன சாப்பிடணுங்கிறத தாண்டி சாப்பாடு கொடுத்துருவோம், அப்படிதான் இருக்கும். அவர் தான் சொன்னாரு. எக்ஸாம்பிள்னா ஒரு பையன், ஒரு 16 வயசு பையன் விளையாடுறான், விளையாடி முடிச்சுட்டு ஹீஸ் கோயிங் அண்ட் ஹேவிங் அ சிக்கன் பிரியாணி. அந்த ஏஜ்ல வந்து ஓகே நம்ம பாடி என்ன வேணா ப்ராசஸ் பண்ணும், எல்லாமே ஓகே. பட் நீ ஒரு ப்ரொஃபஷனலா ஆவறதுக்கும் ஆவாததுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இந்த நீ என்ன சாப்பிடுற அந்த பாயிண்ட்லங்கிறது தான். ஏன்னா என்டியூரன்ஸ், ஸ்டாமினா நீ எல்லாமே டெவலப் பண்ண லெவல் ஆவ உனக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு தானே இருக்கு. டிஃபிகல்ட்டி, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நீ வந்து ஒரு பையன் உன் அகாடமிலேயே உன்னை சுத்தி எவ்வளவோ இருப்பாங்க. இப்ப அயாக்ஸ் அகாடமில எல்லாம் 10-12 டீம் இருக்குமா மொத்தமா. இந்த மாதிரி யூத் சின்ன பசங்களை வச்சு டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு. சோ உன்னுடைய நியூட்ரிஷன் அதை எப்படி பாத்துக்கிறாங்க, அதுதான் உனக்கு வந்து உன்னுடைய growth spurt வந்து ஈவன் ஆக்குதா, இல்ல ஃபாஸ்ட் ஆக்குதா, இல்ல ஸ்லோ ஆக்குதா. அந்த ஒரு லேட் ப்ளூமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ இந்த ஒரு பிசிக்காலிட்டினா இன்னொரு does this not distinguish the best from the mediocre? இல்ல அதுதான் அங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்தேன். உனக்கு பிசிக்காலிட்டி நீ வந்து ஒரு ராக் ஸ்டாரா அப்படியே வந்து உன் 16 வயசுக்கு வந்து பயங்கரமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப பெர்னார்டோ சில்வா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தோம்னா இப்ப இருக்கிற பாயிண்ட்லயுமே அவன் அப்படி நோஞ்சா மாதிரி தான் இருப்பான் பாக்குறதுக்கு. ஆனா அவனுடைய கோர் ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோர் ஸ்ட்ரென்த் மேக்ஸிமம் டெவலப் பண்ணுவாங்க. உன் ஃபீட் எவ்வளவு நீ லெக்ஸை எவ்வளவு பண்றியோ அதே அளவு கோர் மேல எம்பசிஸ் கொடுப்பாங்க. உன்னோட கோர் ஸ்ட்ரென்த் தான் உன் பாடியில மிடில் ஆஃப் த பாடியில உனக்கு வந்து நீ எப்படி வந்து உன்னுடைய பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற, உனக்கு அதுதான் அந்த 6 பேக் ஆப்ஸ்ங்கிறது. நம்மளுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது பார்க்க நல்லா இருக்கும்பாங்க. ஆனா 6 பேக் வச்சிருக்கிறவனுடைய ஃபிட்னஸ், அந்த எப்படி சொல்றது, அவனால வந்து அந்த கேம்ல கோர் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, என்ன அவனால செய்ய முடியுங்கிறது அந்த பாயிண்ட்ல தான் தெரியும். சோ கோர் ஃபிட்னஸ் 6 பேக்ல வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல, பட் உன் கோர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் உன்னால வந்து பால் நாக் பண்ண முடியாம இருக்கும். உன்னால வந்து நீ ஒரு இது பண்றான், டிபிள் பண்றான். இல்ல இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சாதாரணமா இப்படி நின்று இப்படி கீழே போறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆஃப் ஆகும். அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. லைக் ஓகே நான் இப்படி போறேன், இப்படி பால் எடுத்துட்டு போறப்ப அண்ட் பிளேயிங் வித் த பால் டூ, உனக்கு வந்து அது எப்படி உன் பாடி மேனேஜ் பண்ணுது. ஸோ அந்த கோர் டெஃபினட்டா மெயினா பண்ணுவாங்க. உன்னுடைய ஃபீட், உனக்கு வந்து அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் தேவை, பட் ஆனா மேக்ஸிமம் நீ யூஸ் பண்றது லோவர் பாடி ஸ்ட்ரென்த் தான். அதுல வந்து உனக்கு நீ எப்படி நாக்கிங் ஆஃப் த பால் எப்படி பண்ற, இது பண்ற, எங்கேருந்து கிக் பண்ற, உன் பவர் எவ்வளவு வருது கிக்ல, அதெல்லாம் வந்து உனக்கு பிசிக்கல் ட்ரைனிங்ல வந்துடும். பிசிக்கல் ட்ரைனிங்ல 14 to அந்த 17-18 பீரியட், அதுல வந்து நீ ஸ்ட்ராங்கா அதுதான் வந்து நம்ம இந்த டீனேஜ் முடிகிற டைம்குள்ள உன் பாடி வந்துட்டு ஒரு லெவலுக்கு வரணும். அஃப்கோர்ஸ் அதுக்கு மேல போக போக உன் பாடி மசில் பில்டிங் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். பட் இந்த பீரியட்ல தான் பாடி மோஸ்ட் ரிசெப்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங் நீ அங்கதான் நீ செட் பண்ற பேஸ் லைன். சோ அந்த பீரியட்ல வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஒரு லெவலுக்கு வந்துடணும். நீ அது தாண்டி when you hit or 18, when you're done with your teens, probably 19 லலாம் you should be, your technical ability ஸ்டடியா இருக்கணும், physical strength you should be ready with. By the age of 20 you should be done. Okay, you are ready அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு I have two things. One வந்து the role of the main team manager. இப்போ வந்து ideally when you're 20 you need to stand out. அதாவது 20ல you can still be mediocre. 20ல you need to obviously stand out. இந்த உலகத்துல வந்துட்டு நீ 25ல நான் வரண்டானால அது நடக்காது. 20ல you need to stand out. அப்போ வந்து obviously the academy manager is going to meet up with the main team manager to say, இங்க பாரு என்கிட்ட வந்து 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க, இப்போ வந்து இட்ஸ் your duty to choose who you want to. அது வந்து மேனேஜர் chooses based on the better understanding that the player has. இல்ல so you're physically ready, you're mentally ready, you're technically you're ready. ஆனா இந்த சமயத்துல வந்து you need to understand the game. உன்னுடைய மெயின் டீம் மேனேஜர் வந்து என்ன விளையாட வைக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல மெயின் டீம் மேனேஜரோட ரோல் என்ன? ஃபர்ஸ்ட் அகாடமியோட ரோல்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல நீ சொன்ன மாதிரி வந்துட்டு ஓகே எனக்கு இவெல்லாம் வந்து நான் வந்து இவனை வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்னு நான் வந்து பாக்குறேன் அந்த மாதிரி ரைட். அது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீ சொன்ன மாதிரி மீடியாக்கராகவும் இருக்கிற பசங்க இருப்பாங்க. அகாடமியோட ரோல் வந்து ரெண்டாவும் போகும். ஒன்னு வந்து நான் உனக்கு என்னோட கிளப்லயே ஒரு ஃபியூச்சர் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீ உன்னோட எஜுகேஷன் மத்த ஃபியூச்சர் வேற ஒரு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறதும் அகாடமியோட வேலை. அகாடமியோட கோச் ஐடென்டிஃபை பண்ற பிளேயர்ஸ்க்கு ஒரு மேப் மாதிரி வச்சிருவாங்க. ஓகே இந்த நீ 16ல வந்து இவ்வளவு எக்ஸிபிட் பண்ற, பட் உனக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து உனக்கு வீக்னஸஸா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ டோன்ட் திங்க் எவ்ரி கிளப் இன் யூரோப்
அவங்களுடைய அகாடமி மெயின் டீம் விளையாடுற விதமும் அகாடமி விளையாடுற விதமும் ஒன்றா இருக்காது. நிறைய கிளப்புக்கு இருக்காது. இப்போ அயாக்ஸ்னா நம்ம ஃபிலாசபி தெரியும், டோட்டல் ஃபுட்பால் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதனால வந்து இன்ஸ்டால் பண்றதே சின்ன வயசுலேருந்து அவங்களோட கேம்லாம் பார்த்தா அதே மாதிரி. இப்போ பார்சலோனா சின்ன பசங்க நம்ம எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கோம். அந்த பார்சலோனா சின்ன பசங்களாம் விளையாடுறது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாஸ் பண்ணிட்டே அப்படியே உள்ள போவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஈஸியர் டிரான்சிஷனாக இருக்கும். இந்த பாயிண்ட்ல அகாடமி கோச் வந்து பார்த்துட்டு லைக் இவன் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இந்த பாத்வே கொண்டு வரலாம், இவன் வந்து ஃபர்ஸ்ட் டீம் போறதுக்கு ரெடி, இவன் வந்து ஹை பொட்டன்ஷியல், பட் ஃபர்ஸ்ட் டீம்ல அவன் உள்ள போனாலுமே அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிற ஒரு ஃபேக்டரும் இருக்கும். கரெக்டா? ஸோ அவனுக்கு வந்துட்டு லோன் பண்ணி கொடுக்கறது. ஓகே, அந்த லோன்னா send him to a place where he is able to play regularly. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த ஏஜ்ல வந்துட்டு உனக்கு ஸ்கில் எல்லாம் இருக்கலாம், பட் ஆனா நீ விளையாடலைன்னா நீ இவால்வ் ஆக மாட்ட பிளேயரா. கேம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நீ 1000 நிமிஷம் வந்து அகாடமில பண்ணாலும் ஆக்சுவல் ஃபுட்பால்ல 90 மினிட்ஸ் ஆடுறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், டோட்டலி டிஃபரெண்ட். அண்ட் நீ வந்து லைக் வீக் இன் வீக் அவுட் விளையாடினாதான் நீ என்ன தப்பு பண்ற அதை எப்படி இது பண்ண முடியும். அண்ட் உனக்கு எப்படி அந்த என்டியூரன்ஸ் டெவலப் ஆகுது, உனக்கு எப்படி ஸ்டாமினா டெவலப் ஆகுது. 90 நிமிஷம் நிக்கிற வாரத்துக்கு வாரம் 90 நிமிஷம் நிக்கணும். அது உன்னால வரும். அந்த அதுல அந்த மென்டல் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்க முடியுதா? பாடி பிசிக்கலி இருக்கிறது இன்னொரு விஷயம், பட் ஆனா இந்த மென்டாலிட்டின்னு நம்ம சொல்ற ஒரு வேர்டு வந்துட்டு ரொம்ப பெரிய வேர்டு ஆக்சுவலா. அதுதான் ஒன்னு வந்துட்டு நீ இந்த லெவல்லே இருக்க போறியா இல்ல அடுத்த லெவலுக்கு போக போறியான்னு டிட்டர்மின் பண்ணவே வைக்கும். ஸோ அந்த இயர் மார்க் பண்ற பிளேயர்ஸ் எல்லாம் பிசிக்கலி சூப்பர், நீ வந்து உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சூப்பரா இருக்கு, பேஸ் நல்லா இருக்கு, உனக்கு நீ நல்லா ஃபாஸ்டா வர, ஆர் அந்த நீ விளையாடுற பொசிஷன் டிமாண்ட் பண்ற திங்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு வந்து ஒரு எலிட் லெவல்னு கிடையாது. ஃபார் யுவர் ஏஜ் குரூப் யூ ஆர் வெரி குட், ரைட்? அந்த மாதிரி நீ அவுட்லயரா, நீ அவுட் ஸ்டாண்டிங், அது அவுட்லயர் கூட இல்லை, அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கேன்னா உன்னுடைய பாத்வே டு த ஃபர்ஸ்ட் டீம் பயங்கர ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ அங்கதான் உன்னோட அகாடமி மேனேஜர் இப்போ வந்து இவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அகாடமி மேனேஜர் சொல்லாத பட்சத்துலயுமே நிறைய ஃபர்ஸ்ட் டீம் மேனேஜர்ஸ் வந்துட்டு அங்க போய் அந்த கேம்ஸ் பார்ப்பாங்க. அதனாலதான் நம்ம நிறைய தடவை நோட்டீஸ் பண்றப்போம், பிளேயர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இம்பார்ட்டன்ட் கேமோ இல்லையோ, ஏஜ் குரூப் பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீமோட நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டீம்ல எவ்வளவு சீரியஸா இருக்காங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம கிரிக்கெட்ல பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் நிறைய பேர் ஒரு சின்ன பையனை எப்பயுமே கூட்டு போவாங்க. வால்காட் கூட அப்படிதானே கூட்டு போனாங்க வேர்ல்ட் கப் 16 இயர்ஸ்ல. ஓகே, நீ என்ன பாக்குற? ஏன்னா அந்த இடத்துல 16 இயர்ஸ்ல வால்காட் வந்து அவனோட ஏஜ் குரூப்ல எல்லாருக்கும் மேல. It also depends on how that player is behaving with the senior team. இல்ல ஒரு அங்க போய் நின்னுட்டு ஐயோ பிரஷர் ஓவரா இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு வந்துட்டாலும் that shows a big thing about your mentality. இவனால அது இருக்கும், அது இல்லாம இருக்காது இல்ல. இப்ப நீ யோசிச்சு பாரு, நீ ஒரு இருக்காதுங்கறத that makes you stand out இல்ல. நீ ஒரு ஹை ப்ரொஃபைல் நார்த் லண்டன் டாபில போய் உன்னை வந்து நீ 18 வயசுல உன்னை போய் நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது உன் கையில, நீ தப்பு பண்ணினா லைஃப் இஸ் டன். அதுக்கப்புறம் உன்னை வந்து சரி இவனுக்கு பிரஷர் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு how soon they can throw. அவ்வளோ அந்த ஏஜ்ல அவ்வளோ ஹார்ஷா பார்க்க மாட்டாங்க. அந்த ஏஜ்ல அதுக்கு என்ன வந்து நம்ம இல்ல இட்ஸ் ஆல்வேஸ் a competition அப்படி சொல்ல வரேன். see இப்போ ரெண்டு பிளேயர் அந்த பொசிஷனுக்கு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது they giving you the higher shot னா it's for you to decide. நீ வந்து சப்ஸ்டிட்யூட்டா கூட உள்ள வரலாம். ஒரு 20 minutesல you can make a telling contribution that changes your life. Right. You can make a very bad contribution that changes your life completely. That's அங்கதான் அந்த மேனேஜர் வந்துட்டு லைக் இந்த ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டீம் மேனேஜர் உள்ள வரான் கொண்டு வரான்னா அங்க அந்த பிளேயர் மேல ஜெனுயினா அவன் பிலீவ் பண்றான்னா அந்த பாயிண்ட்ல அவனுமே வந்துட்டு இதுவா இருப்பான். இல்ல அத கேக்க வந்தேன். how the main team manager should be willing to give the time to the player to thrive. Yes, exactly. It shows how good a good main team manager. Exactly. அந்த பேஷன்ஸுங்கிறது தான் உன்னை ஒரு பிளேயரா டெவலப் ஆகிறதுக்கே உனக்கு வந்து அந்த அடுத்த ஸ்டெப்பு போகிறதுங்கிறது உன் கையில எவ்வளவு இருக்கோ இல்லையோ உன்னோட விளையாட வைக்க போற மேனேஜர் கையிலையும் அதே அளவுக்கு இருக்கு. பிகாஸ் அவனுடைய பேஷன்ஸ் தான் உனக்கு சான்ஸ் கொடுக்க போகுது. வெங்கர் சூப்பரா சொல்லுவார், இப்போ நான் ஒரு 18 வயசு பையனை போட்டு விளையாட வைக்கிறேன்னா எனக்கு நல்லா தெரியும் அவன் தப்பு பண்ண போறான்னு சொல்லிட்டு. அவன் தப்பு பண்ணுவான், அவனால எனக்கு பாயிண்ட் போகும். நான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து தான் அவனை விளையாட வைக்கிறேன். ஆனா I am able to like polish ஒரு ஆவரேஜ் பிளேயர் கூட இல்லை, ஒரு ரா பிளேயரை என்னால் பாலிஷ் பண்ணி அவனுக்கு மினிட்ஸ் கொடுத்து கற்றுக்க வச்சு லேர்ன் பண்ண வச்சு லைக் மேக் மிஸ்டேக்ஸ், லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் தென் பிகம் அ பெட்டர் பிளேயர். நான் அந்த ஒரு ரிஸ்க்கை ஒரு 2 வருஷம் எடுத்தேன் அப்படின்னா 3வது வருஷம் எனக்கு ஒரு சூப்பரான பிளேயர் என் கையில் இருப்பான். who will save me 60 to 70 million in transfer fee. பட் அந்த 2 வருஷம் வந்து I should be willing to take that risk, put in the effort. அது again it also comes to a lot with like கிளப் உன்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க. இவன் ஒருத்தன் தப்பு பண்றதுனால உனக்கு உலகமே இதுவா போதா, உன் கேமே போதா, இல்ல இவனை தப்பு பண்ண விட்டுட்டும் நம்ம விளையாட வைக்கலாமா?
அந்த ஒரு I think ஃபேக்டர் that's where you bring in these players ஒரு 70 minutes அப்புறம் the game is decided. இவன் எப்படி இப்ப அடாப்ட் பண்றான், எப்படி இந்த ஒரு சினர்ஜி இருக்கு மத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீ சொன்ன மாதிரி நான் அப்ப அங்க நிக்கிறேன், எனக்கு வந்து ஓகே அவனுக்கு வந்து 16 வயசு பசங்களோட விளையாடிட்டே இருந்த ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு 25-30 வயசு பசங்களோட விளையாடுறப்போ நீ ஒரு பெரிய ஸ்டேடியம்ல போய் விளையாடுற, நீ ஒரு ஆன்ஃபீல்ட்ல விளையாடுற, இல்லாட்டி நீ ஒரு ஓட்டில விளையாடுறன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அவன் அப்சர்வ் பண்ணி அது வந்து லைக் ஓவர்வெல்ம் ஆகாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது ஓவர்வெல்ம் ஆகாம இருக்க முடியாது, ஆப்வியஸா ஆயிடுவாங்க. உனக்கு எல்லாமே வந்து பானம் இருக்கும் பெருசா பாக்கிறதுக்கு. இல்ல ஏன்னா அகாடமில நீ ஒரு 50 பேருக்கு முன்னாடி விளையாடுறதும் ஓட்டியில 80,000 பேருக்கு முன்னாடி விளையாடுறதும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீ வந்து எல்லாம் சொல்லலாம் இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், பட் அந்த இடத்துல போய் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல நீ போய் நின்னு பாடுறா தெரியும் அப்படிங்கிறது வெரி வெரி வேலிட். தி ஃபைனலி அதுதான் வந்துட்டு அந்த மென்டல் ஃபேக்டர் வந்துட்டு அங்கதான் டெவலப் ஆகும். ஸோ அதுதான் வந்து மெயினா பார்ப்பாங்க. ஓகே நீ உனக்கு டெக்னிக் வர வச்சுட்ட, உனக்கு வந்துட்டு பிசிக்கல் பாடி இருக்கு, உனக்கு நீ வந்து அந்த க்ரோத் ஸ்பர்ட் வருது, உனக்கு நல்லா நியூட்ரிஷன் பண்ணி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உன்னால உன் பாடி. அது இன்னொரு ஃபேக்டர் வந்துட்டு உனக்கு இன்ஜுரிஸும் வராம இருக்கிறது நீ பாத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த ட்ரைனிங் மாடல் போடுவாங்க. ஏன்னா ஒரு சில சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன வயசுல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு அவங்களால போகவே முடியாது. சோ அந்த இடத்துல நீ எப்படி இன்ஜுரி வராம நீ எப்படி பாத்துக்கிற, உன் பாடி எப்படி பாத்துக்கிற. மூணாவது தான் டாக்டிக்கா, அதான் மென்டல். ஓ இஃப் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே என்னுடைய மேனேஜர் இங்க இதுதான் பண்ண சொல்றான், என்னுடைய மேனேஜர் இங்க ஓட சொல்றான், எதுக்கு ஓட சொல்றான், வாட் இஸ் த ஃபைனல் எண்ட் கோல் ஃபார் த டீம், அது நீ எப்படி பண்ற, அண்ட் இந்த பிரஷர் நீ எப்படி அப்சார்ப் பண்ற. அதுல இருந்து தான் உனக்கு மெயினா ஒரு ஆட்டிடியூட் பிளேஸ் a very very important role. நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதான் மெயின். எக்ஸாக்ட்லி willingness to learn எப்படியே இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு மூஞ்சி சுழிச்சுக்காம வந்து ஓகே மை டைம் வில் கம்ங்கிற ஒரு இது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அதான் சொல்லுவாங்கல்ல, ஆனஸ்ட் ஹார்ட் ஒர்க், ஹியூமிலிட்டி அண்ட் உன்னோடைய அபிலிட்டியை வந்து நீ பேக் பண்ற, கான்ஃபிடென்ட்டா இருக்க, எல்லாமே ஓகே. ஆனா உன்னோடைய அபிலிட்டி வச்சுட்டு நீ மத்தவங்களை வந்து லைக் டோன்ட் புட் தெம் டவுன் அண்ட் திங்க் தட் யூ ஆர் த பெஸ்ட். அது வந்து சான்சோக்கு ஒரு வீடியோ ஒரு முன்னாடி அவன் சிட்டியில தான் அகாடமில தான் இருந்தான் இல்லையா சான்சோ. அப்போ வந்து ஒரு கேம்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து சப் ஆஃப் ஆவான். அவன் சப் ஆஃப் ஆகிறப்ப ஃபோடன் தான் உள்ள வரணும். அப்பவே வந்து லைக் ஃபோடன் வாஸ் யங்கர், சான்சோ வாஸ் லிட்டில் ஓல்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் ஓல்டர். ஆனா அப்பவே சான்சோக்கு வந்து அந்த பாடி வந்து அப்பவே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் வெளியே போறப்போ he won't even like இது பண்ணிட்டு கூட போக மாட்டான். ஃபோடனுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு ஹைஃபை கூட கொடுத்துட்டு போக மாட்டான், அப்படியே உள்ள போயிடுவான். அந்த ஆட்டிடியூட் வந்துட்டு உனக்கு மேனேஜர்ஸ், அகாடமி மேனேஜர்ஸால சின்ன வயசுல இருந்தே பார்க்க முடிஞ்சிடும் உன்னால. அந்த மென்டல் ஃபார்ட்டிடியூட் தான் உனக்கு வந்து அடுத்த லெவல் உனக்கு பெட்டரா பிளேயரா கொண்டு போகும். அண்ட் நீ சொன்ன மாதிரி willingness to learn really most important thing. அதான் ஐ ஷுட் பி ஓப்பன் டு லேர்ன். என்ன மேனேஜர் வந்து ஏன் சொல்றான்னா அவனுக்கு என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியும், அவன் தெரிஞ்சதுனால தான் என்கிட்ட சொல்றான். நான் வந்து எதுவும் லூஸ் தனமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் இருக்கலே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பிளேயர் டெவலப் ஆகுறதுங்கிறது முடியும். யூ நீட் லைக் எப்படி சொல்றது, யூ நீட் பீப்புள் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. யூ நீட் பீப்புள், யூ நீட் சம்மன் ஹூ கேன் லைக் ஓகே இவன் வந்துட்டு நான் இன்னைக்கு விளையாடுறத பாக்குறேன், இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறது பிடிக்கிறதுக்கும். ஒவ்வொரு குரூப் லெவல்ல அண்டர் நீ 14ல வச்சுக்கோ, 16ல வச்சுக்கோ, அகாடமி வச்சுக்கோ, இல்லாட்டி மெயின் மேனேஜர் வச்சுக்கோ, எல்லாரும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆள் வேணும். அதுதான் இருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைனல் ஃபேக்ட். பட் யா இது வந்து எனக்கு கடைசியா அந்த எக்ஸாக்ட் கோட் வெங்கர் சொன்னதை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்ஸ் த பேஸ்மெண்ட், த பேஸ் ஆஃப் அ பிளேயர் இஸ் டெக்னிக்னு சொல்லியிருக்காரு. 7ல 14 வயசுக்குள்ளார உன்னோட டெக்னிக் நீ கரெக்ட் பண்ணிக்கோ, 14 வயசுல டெக்னிக் இல்லைன்னா மறந்துரு அப்படின்றாரு. செகண்ட் விஷயமா அந்த பிசிக்கல் கான்செப்ட், அந்த பிசிக்கலாலிட்டி ஆஃப் யர் பாடியை வந்து 14 ஒரு 18 ரெடி பண்ணிக்கோ. நீ வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், குவிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு 17-18 வயசுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேமே வரணும். 18 ஒரு 20 வயசுல வந்து உனக்கு அந்த டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் உன்னோட பிசிக்கல் அபிலிட்டி பிளஸ் உன்னோட டெக்னிக்கல் அபிலிட்டி இந்த காலத்துல இல்லைன்னா 20 வயசுல உனக்கு ஃபுட்பால் கிடையாது. லீவ் ஃபுட்பால் பிஃபோர் த ஃபுட்பால் லீவ்ஸ் யூங்கிற மாதிரி ரொம்ப கம்மி பேர் தான் அதை தாண்டி வெளியே வருவாங்க. லைக் அந்த ஏஜ்ல இது வர முடியாத மாதிரி அது ரொம்ப கம்மி பேர் தான் வருவாங்க. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஸோ மச் அருண். இந்த ஒரு லைஃப் ஆஃப் அ பிளேயர் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அகாடமிஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது யூரோப்ல அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுடைய காமெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தவங்க நிறைய உங்களுடைய இது இருந்துச்சுன்னா மறக்காம வந்துட்டு காமெண்ட்ஸ்ல போடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோட்ல நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபுட்பால் மன்றம் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் see you soon.